விசாரிக்கும் போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ரோடு இதெல்லாம் வந்து ஒரு 5:30, 6 மணிக்கு மேலே நடமாட முடியாது. புலி நடமாட்டம் இருக்கும், யானை, சிறுத்தை எல்லாமே இருக்குன்றாங்க. எப்படிங்க நீங்கள் சகஜமாக வாழ்கிறீங்க? இதுக்கு உங்களுடைய அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து நாங்கள் எல்லாம் 4 மணிக்கே வேலையை விட்டு வீடு திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. 4 மணிக்கு வீட்டுக்குள்ளே போய் 4 மணிக்கே வீட்டுக்குள்ளார போயிடணும். ஏன்னா ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கண்டுக்கிறதே இல்லை. நாங்கள் ட்ரெஞ்சு வேணும், மின்வேலி வேணும்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆண்டு காலமாக நாங்கள் அதுக்கு பண்ணாத போராட்டம் கிடையாது, எடுக்காத உண்ணாவிரதம் கிடையாது, மக்களை திரட்டி போராட்டம், ரோடு மறியல் எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. ஆனால் அது மக்கள் பண்ணுற எதுக்கு அடிப்படை வசதிக்கு தான் அது பண்ணுறாங்க, மக்களுக்கு பிரச்சனை இருக்குங்கிறது ஒரு புரிதலே அவங்களுக்கு இல்லை. முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாக மிருகம் நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா 1980 என் வீடு எங்கே இருந்துச்சோ அந்த இடத்துல தான் இன்றைக்குமே என் வீடு இருக்குது. நாங்கள் இன்னும் ஃபாரஸ்ட்டை வந்து நாங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணல, நாங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணலை. ஏன்னா வனவிலங்கு தான் ஊரை நோக்கி படையெடுத்துட்டு வருது. இதுக்கு என்ன சயின்டிஃபிக்காக என்ன இதுக்கு தீர்வு, என்ன இது எதனால இது ஊரை பார்த்து படையெடுத்து வருதுங்கிறது அது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ஒரு குழு, ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குழு, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுக்கு கவர்மெண்ட் தரப்புலேருந்து எதாவது பண்ண முடிஞ்சால் எங்களுக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம்.